அப்பா அப்பா என்னப்பா? இந்த பாரு, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் இங்க வந்து நிக்கணும். இந்த வீட்டுல நான் ஜெயிலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? என்னப்பா? என் மயங்க 2 பேரும் இந்த பக்கம் வாங்கப்பா. எந்த காலகட்டத்திலையும் என் மயங்க 2 பேரும் நான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டேங்க. உங்க 3 பேர்ல நான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறது யாரு? கை தூக்குங்க. என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நீ என் மருமக, வீட்டோட இருக்க, வெளியில யாரு கூடயும் தொடர்புல இல்ல, நீயும் அந்த நினைப்புல இருக்க மாட்ட. நீ இந்த பக்கம் வா. வாங்குறேன்ல, மீதம் இருக்கிறது நீங்க 2 பேர் மட்டும்தான். நான் ஜெயிலுக்கு போகணும், களி திங்கணும், அதானே உங்க ஆசை? ஏங்க அப்படி பேசுறீங்க? நான் எதுக்குங்க அப்படி நினைக்கிறேன்? அப்ப உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக ஆளை செட்டப் பண்ணி என் முன்னால நடிக்க வச்சது யாரு? நீதானே? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? சாமி சத்தியமா அப்படியெல்லாம் நான் பண்ணலங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. சரி, உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, உடனே ஒதுக்கிடலாம். நீ வா. அப்புறம் இந்த வீட்டுல மிச்சம் இருக்கிறது யாரு? என்ன ரஞ்சிதா பேசாம நிக்கிற? வீட்டுல மிச்சம் இருக்கிறது யாரு? பூங்கொடி. சரியா கேட்கல? பூங்கொடிங்க. அப்படின்னா அவளுக்கு என் மேல அவ்வளவு கோபம் காண்டு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கால, அரும்பாடுபட்டு உழைச்சு சம்பாரிச்சு இவங்களுக்கு சோறு போட்டா இவங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்புவாங்களாம். நல்ல கதையா இருக்குல்ல?